ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற சாப்டர் ஹைப்போகிளைசெமிக் ஏஜென்ட்ஸ்ல இன்சுலின் பத்தி தான் பார்க்க போறோம். இன்சுலின்னா என்ன, ஸோ இன்சுலினை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல என்னென்ன இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா பார்க்க போறோம். ஸோ இன்சுலின் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல சிந்தசிஸ் ஆகக்கூடியது. நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஆர்கான் சிந்தசைஸ் அண்ட் செக்ரேட் பண்ணும். என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பேன்க்ரியாஸ். நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ்ல மிக முக்கியமான 4 செல் இருக்குங்க. ஒன்னு ஆல்பா செல்ஸ், ரெண்டாவது பீட்டா செல்ஸ், மூணாவது காமா செல்ஸ், நாலாவது டெல்டா செல்ஸ். இந்த ஒவ்வொரு செல்ஸும் ஒரு பர்டிகுலர் ஹார்மோன்ஸை சிந்தசைஸ் பண்ணும், தேவைப்படும் போது அது செக்ரீட் பண்ணும். ஓகேங்களா? அதுல முக்கியமான 2 செல்ஸ், ஒன்னு ஆல்பா செல்ஸ், இன்னொன்னு பீட்டா செல்ஸ். அதுல இந்த பீட்டா செல்ஸ் தாங்க இன்சுலினை சிந்தசைஸும் செக்ரீட் பண்ணக்கூடியது. The insulin which is synthesized and secreted by beta cells of isolate of Langerhans of pancreas. அடிக்கடி எம்சிக்யூல கேட்கக்கூடியதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். லேங்கர்ஹான் அப்படிங்கிற ஒரு திட்டு சின்ன பார்ட்ஸ் அந்த pancreasல நீங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். So which is secreted, synthesized and secreted by beta cells of isolate of Langerhans of pancreas. இன்னொரு செல்ஸ் இருக்கு, ஆல்பா செல்ஸ். ஆல்பா செல்ஸ் குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும், சிந்தசைஸ் அண்ட் செக்ரேட் பண்ணும். ஸோ இந்த 2 ஹார்மோனும் ரொம்ப கிளவரா ஒர்க் பண்ணும். எதுக்கு ஒர்க் பண்ணும்? நம்ம உடம்புல பிளட் குளுக்கோஸ் லெவலை ஸ்டேபிள் பண்றதுக்கும், எப்பெல்லாம் பிளட் குளுக்கோஸ் அதிகமாகுதோ அப்ப குறைக்கிறதுக்கும், எப்பெல்லாம் நம்ம பிளட்ல பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கோ அப்போ அதிகப்படுத்துறதுக்கும் இந்த 2 ஹார்மோன் முக்கியமா பிளே பண்ணும். ஓகேங்களா? அதுல நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு இன்சுலின் பத்தி தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம சாப்பிட்றோம் கார்போஹைட்ரேட் ஆர் எனி அதர்ஸ் சாப்பிட்றோம், ஃபைனலா அது குளுக்கோஸா நம்ம ரத்தத்துல போகுது. ஸோ குளுக்கோஸுடைய மேஜர் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் தான் உடஞ்சி குளுக்கோஸா நம்ம குடல் ஈஸியா அப்சார்ப்ஷன் பண்ணுது, அதுக்கப்புறம் ரத்தத்துல போகுது. ஸோ இன்சுலினுடைய முக்கியமான வேலை ரத்தத்துல இருக்கிற அதிகப்படியான சுகர், அதாவது குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸை செல்லுக்குள்ள அனுப்புறதுங்க. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல இருக்கிற குளுக்கோஸ் மாலிகுல்ஸை இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், அதாவது செல்லுக்குள்ள அனுப்புற முக்கியமான வேலை இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி குளுக்கோகான் அப்படின்னு பார்த்தோம். குளுக்கோகான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பிளட் எப்பயுமே 80 to 120 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் குளுக்கோஸ் கான்சென்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதை விட கம்மியாகவும் போகக்கூடாது, அதை விட அதிகமாகவும் போகக்கூடாது. கம்மியா போச்சுன்னா அது ஹைப்போகிளைசெமிக் ஆர் ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லுவோம். அதை விட அதிகமா போகுது அப்படின்னா ஹைப்பர் கிளைசெமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சுச்சுவேஷனை பொறுத்து. ஸோ ஃபாஸ்டிங்ல ஒரு வேல்யூ இருக்கும். போஸ்ட் பிராண்டியல் ஆஃப்டர் ஹேவிங் ஃபுட், ஃபெட் ஸ்டேட் ஆஃப்டர் ஹேவிங் ஃபுட் 1.5 ஹவர்ஸ்ல நம்ம போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ரேண்டமா செக் பண்ணோம்னா ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எப்போ ரொம்ப கம்மியா பிளட் குளுக்கோஸ் லெவல் வருதோ அப்போ இந்த குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் உடனே செக்ரேட் பண்ணி ஸோ நம்ம உடம்புல பிளட் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா 2 முக்கியமான ப்ராசஸ். ஒன்று கிளைகோஜெனோலைசிஸ். ஆல்ரெடி நம்ம சுகர் குளுக்கோஸ் சாப்பிட்ருப்போம். அந்த குளுக்கோஸ் எல்லாமே இன்சுலினுடைய ஹெல்ப்னால எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிட்டு மீதி எல்லாம் ஸ்டோர் பண்ணி கிளைகோஜன் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குளுக்கோகான் போய் என்ன பண்ணுவோம், அந்த கிளைகோஜனை உடைச்சி அதுல இருந்து குளுக்கோஸ் மாலிகுல்ஸை கண்டினியூஸா பிளட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு சிம்பிளா நம்ம கிளைகோஜெனோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி கிளைகோஜன்ஸ்லயும் இல்லை அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட்டிவா இன்னொன்னு கிளைகோநியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது அடிக்கடி பயோகெமிஸ்ட்ரியில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் காமன்.
ஸோ அப்போ அந்த ப்ராசஸ்ல என்ன பண்ணும், புதுசா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணும் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ், அதாவது புரோட்டீன்ல இருந்தும் லிபிட்ஸ்ல இருந்தும் புதுசா குளுக்கோஸ் மாலிகுல்ஸை சிந்தசைஸ் பண்ணும். ஓகேங்களா, இது கிளைகோ நியோஜெனிசிஸ் சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த குளுக்கோகான் ஹார்மோன் வந்துங்க நமக்கு எப்பெல்லாமே வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாகுதோ அப்போ எல்லாமே வந்து இந்த கிளைகோஜெனோலைசிஸ் அண்ட் கிளைகோ நியோஜெனிசிஸ் இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்டா குளுக்கோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு செல்லுக்கும் குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். குளுக்கோஸ் ஒரு முக்கியமான பாடி ஃபியூல் மாலிகுல்ஸ். அது வந்து பர்ன் ஆகி மெட்டபாலிசம் ஆகி அதுல இருந்து நமக்கு நிறைய ஏடிபிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது நம்ம எனர்ஜிக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரோல் இதனுடைய இது குளுக்கோகான். ஸோ இன்சுலின் என்ன பண்ணும், ஸோ எப்போ வந்து நாம சாப்பிட்றோமோ எப்போ பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மலை விட கொஞ்சம் அதிகமாகுதோ அப்போ பேன்கிரியாசிஸ்ல இருக்கிற பீட்டா செல்ஸ் வந்து அதை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணும், உடனே பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை வந்து செக்ரீட் பண்ணும் பிளட்ல. ஓகேங்களா, அப்போ அந்த இன்சுலின் போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்லுக்கு மேல இருக்கிற அதனுடைய ரிசெப்டார், என்ன ரிசெப்டார், இன்சுலின் ரிசெப்டார்ல பட்டு வெளியில் இருக்கிற அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ல இருக்கிற அதிகப்படியான குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் செல்லுக்குள்ள அனுப்புங்க வித் ஹெல்ப் ஆஃப் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 2 GLUT2. ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்கான்லையும் ஒரு பர்டிகுலர் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கும். ஸோ காமனா செல்லுக்குள்ள அனுப்பக்கூடியது வந்துங்க இது வந்து பிளட் வெசல்ஸ். இதுல வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து நிறைய இருக்கு. பிளட் குளுக்கோஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு செல். இது வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு. ஸோ குளுக்கோஸ் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு வருது. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு. அதுக்கப்புறம் இன்சுலின் மாலிகுல் போயிட்டு அதனுடைய ரிசெப்டார்ல பட்டு ஸோ GLUT2 டிரான்ஸ்போர்ட்டர் மூலமா என்ன பண்ணும், வெளியில் இருக்கிற குளுக்கோஸ் மாலிகுல்ல செல்லுக்குள்ள அனுப்பும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அப்போ இன்சுலின் வந்து இன்சுலின் ரிசெப்டார்ல பட்டு குளூட் டிரான்ஸ்போர்ட்டர் மூலமா வெளியில் இருக்கிற குளுக்கோஸை உள்ள அனுப்பும். ஒன்ஸ் குளுக்கோஸ் உள்ள போன உடனே என்ன பண்ணும், அது மெட்டபாலிசமாக ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் தெரியும், நம்ம பயோகெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து கிளைகோலைசிஸ் ப்ராசஸ், அதாவது குளுக்கோஸ் உடைய ஆரம்பிக்கும். அதுல வந்து நமக்கு கொஞ்சம் ஏடிபிஸ் கிடைக்கும். அதனுடைய கண்டினியூ சப்சிக்வெண்டா அது வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், டிசிஎஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் மூலமா அதுல கொஞ்சம் நமக்கு ஏடிபி கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப குளுக்கோஸ் அங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பர்ன் ஆயிட்டு நமக்கு வந்து நிறைய ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது நம்ம எனர்ஜிக்காக தேவைப்படுது. இதுதாங்க நார்மல் பிசியாலஜி. ஓகேங்களா, அப்போ இங்க இன்சுலின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து வெறுமனே இருக்கட்டுமே, குளுக்கோஸ் பிளட்ல வந்து அதிகமா இருக்கட்டுமே அப்படின்னா அதுல இருக்கக்கூடாது. அது that will produce many complications to blood vessels and some major organs. அதே மாதிரி செல்லுக்கு கண்டினியூஸா என்ன தேவை, குளுக்கோஸ் தேவை. ஒன்ஸ் குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ள போனாதான் அது அதனுடைய அடுத்த மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இன்சுலின் செக்ரேட் ஆன உடனேயே இன்சுலின் போய் என்ன பண்ணும், வெளியில் இருக்கிற குளுக்கோஸை உள்ள அனுப்பும். அதே சமயம் உள்ள அனுப்புன உடனேயே மீதி இருக்கிற குளுக்கோஸை அது சேமிச்சு கிளைகோஜனா மாத்தும். நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ அது ரிலீஸ்க்காக. ஓகேங்களா, சோ அப்போ இன்சுலின் வந்து அதிகப்படியான குளுக்கோஸ் பிளட் வெசல்ஸ்ல இருக்கிற அதிகப்படியான குளுக்கோஸை வந்து செல்லுக்குள்ள அனுப்புற ஒரு முக்கியமான வேலையை செய்யும். ஓகேங்களா, ஓகே. இதுதாங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சோ திஸ் இன்சுலின் இஸ், அப்போ இன்சுலின் லெவல் வந்து சிந்தசைஸோ அல்லது அதனுடைய செக்ரீஷன்ஸ் சுரக்கும் தன்மையோ அதாவது ப்ரிப்பேர் ஆகக்கூடியதோ அல்லது சுரக்கும் தன்மையோ வந்து குறையுது, அல்லது அதனுடைய சிந்தசைஸ் இருக்கு பட் அதனுடைய செக்ரீஷனும் கம்மியா இருக்கு, அல்லது பீட்டா செல்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால கம்ப்ளீட்டா வந்து பீட்டா செல்ஸ் அதனால என்னது இன்சுலினை சுத்தமா சிந்தசைஸே பண்ண முடியல. ஓகேங்களா, அப்போ அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இன்சுலின் வந்து பிளட்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ நம்ம என்னது பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் பிளட்ல அப்படியே இருக்கும். ஸோ அதனால இன்க்ரீஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹைப்பர் கிளைசேமியா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டயாபெட்டிக் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயாபெட்டஸ் மெல்லிட்டஸ் அல்லது ஹைப்பர் கிளைசீமியா. கிளைசீமியா, ஹைப்பர்னா அதிகம், கிளைனா குளுக்கோஸ், சீமியா பிரசன்ட் இன் தி பிளட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ அப்போ நாம இன்னைக்கு இன்சுலின் பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ இன்சுலின்
பத்தின ஒரு சின்ன பேசிக்ஸ், அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்டா செல்ஸ்ல வந்து இன்சுலின், பேசிக்ஸ் ஆன் இன்சுலின்ஸ். பீட்டா செல்ஸ்ல வந்து இன்சுலின் சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்கும் போது அது ஃபர்ஸ்ட் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ப்ரீ ப்ரோ இன்சுலின் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்க. இதுல வந்து ஒரு 4 முக்கியமான செயின் இருக்கு. ஒன்னு எஸ்பி செயின், சிக்னல் பெப்டைடு செயின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பி செயின், அடுத்தது சி பெப்டைடு செயின், அதுக்கு அடுத்தது ஏ செயின். இந்த மாதிரி 4 செயின் இருக்கும். எஸ்பில 24 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், பி செயின்ல 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், சி பெப்டைடு செயின்ல வந்து 31 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், ஏ செயின்ல 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த எஸ்பி செயின் வந்து கிளிவேஜ் ஆகும். ஓகேங்களா, அதாவது உடையும். ஸோ அப்படி உடைஞ்சி அதே மீன் வயல் என்ன ஆகும், சைமல்டேனியஸா இந்த பி செயின், சி செயின் அண்ட் ஏ செயின் அப்படியே வந்து ஃபோல்ட் ஆகும். ஓகேங்களா, வித் ஹெல்ப் ஆஃப் த டைசல்ஃபைடு பாண்ட். அதாவது இந்த பி செயினுக்கும் ஏ செயினுக்கும் நடுவுல சென்ட்ரல் என்ன இருக்கு, சி பெப்டைடு இருக்கு. இந்த பி செயினுக்கும் ஏ செயினுக்கும் நடுவுல இந்த டைசல்ஃபைடு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து அப்படி ஃபோல்டா மாறிடும். ஓகேங்களா, அப்போ இந்த எஸ்பி பார்ட் வந்து கிளிவேஜ் ஆயிடுச்சு, தனியா போயிடுச்சு. அப்போ இதுக்கு பேர் வந்து ப்ரோ இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரோ இன்சுலின், அதுக்கப்புறம் ப்ரோ இன்சுலின்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ப்ரோ ஹார்மோன் கன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சி பெப்டைடை மட்டும் தனியா கட் பண்ணி பிரிச்சிரும். ஓகேங்களா, அதுதான் சி பெப்டைடு தனியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏ செயின் அண்ட் பி செயினை மட்டும் இங்க தனியா வச்சுக்கும். ஓகேங்களா, இததான் நம்ம என்ன சொல்றோம், இன்சுலின் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு என்ன இருக்கு, சி பெப்டைடு. ஓகேவா, அப்போ நம்ம பீட்டா செல்ஸ்ல வந்து இந்த சிந்தசிஸ் பண்ண இந்த ப்ரோ இன்சுலின் உடஞ்சி சி பெப்டைடாவும் என்னது இன்சுலினாவும் தனியா வெசிக்கிள்ஸ்ல ஸ்டோர்ல இருக்கும், அப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா, சோ நமக்கு எப்ப இன்சுலின் தேவைப்படுதோ அப்போ செக்ரீட் ஆகும். அப்போ செக்ரீட் ஆகும்போது இன்சுலினும் செக்ரீட் ஆகும், சி பெப்டைடும் செக்ரீட் ஆகும். இங்க என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா இதனுடைய ஹால்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி சி பெப்டைடோட கம்பேர் பண்ணும்போது. சில ஸ்டடி இருக்கு, எவ்வளோ நம்ம சாப்பிடுறோம், பிளட் குளுக்கோஸ் அதிகமாகுது, அதை சென்ஸ் பண்ணி நமக்கு இன்சுலின் செக்ரேட் ஆகுது. எவ்வளோ இன்சுலின் செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சி பெப்டைட் ஸ்டடி பண்ணோம்னா தெரியும். ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஈகோமோலார் கான்சென்ட்ரேஷன்ஸ்ல வந்து செக்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து சீக்கிரம் மெட்டபாலிசம் ஆயிடும். இன்சுலின் ஹால்ஃப் லைஃப் கம்மி, பட் இதனுடைய ஹால்ஃப் லைஃப் வந்து அதிகம். அதனால சி பெப்டைட் லெவல் வந்து நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு இன்சுலின் வந்து நமக்கு செக்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ இன்சுலின்ல என்ன இருக்கு, ஏ செயின் அண்ட் பி செயின் இருக்கு. ஏ செயின்ல 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, பி செயின்ல 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஆக மொத்தம் 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இன்சுலின்ல. இது அடிக்கடி क्वेश्चंस வந்து கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ என்னது இன்சுலின் பீட்டா செல்ஸ்னால பீட்டா செல்ஸ்க்குள்ள சிந்தசிஸ் ஆயிருச்சு. ஸோ அது ரெடியா வெசிக்கிள்ஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா, சில பேருக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல இந்த இன்சுலின் சிந்தசைஸும் செக்ரீஷனும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு தான் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும். அதை தான் வந்து நம்ம டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல 2 டைப் இருக்கு, டைப் 1 அண்ட் டைப் 2. புரியுதுங்களா? ஸோ நான் உள்ள டீட்டெயில்டா பேத்தோபிசியாலஜி, ஈட்டியாலஜி அதுக்குள்ள எல்லாம் போகல. பேசிக்ஸா இன்சுலின் பத்தி மட்டும் உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ நம்ம டைரக்டா இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ல போனா உங்களுக்கு புரியாது. அதனால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்ஸா இன்சுலின்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்ல என்னென்ன இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த இன்சுலினுடைய கிளாசிபிகேஷன்ஸ் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார்மகோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது அதனுடைய ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ்னா நம்ம சாப்பிட்ட உடனே அந்த மருந்து எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது, அதுதான் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ்னா நம்மளுடைய பிளட் பிளாஸ்மால அந்த தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் மெயின்டைன் ஆகுது, அதுதான் வந்து நம்ம டியூரேஷன், அதாவது ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ், டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுல நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ரேபிட் ஆக்டிங் இன்சுலின். இதெல்லாமே வந்து இன்சுலின் அனலாக்ஸ். இதெல்லாமே வந்து இன்சுலின் அனலாக்ஸ்.
ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரேபிட் ஆக்டிங் இன்சுலின். இதனுடைய ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் 5 to 15 மினிட்ஸ்லயே அது வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் 3 to 4 hours இருக்கும். ஓகேங்களா? அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இன்சுலின் லிஸ்ப்ரோ, காமனா ஹியூமலாக் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த பிராண்ட் நேம்ல. ஹியூமலாக், நோட் இட், ஹியூமலாக், இன்சுலின் லிஸ்ப்ரோ. இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இங்க நடக்குது. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்சுலின்ல A செயின் அண்ட் B செயின் ரெண்டுமே வந்து பெப்டைடு. இந்த இதுல 21 அமினோ ஆசிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டா ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். மொத்தம் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அந்த 20 அமினோ ஆசிட்ஸ் மாறி மாறி அது பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல உட்கார்ந்துருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு அமினோ ஆசிட், செகண்ட்ல ஒரு அமினோ ஆசிட், தேர்ட்ல ஒரு அமினோ ஆசிட்ஸ், ஃபோர்த் ஒரு அமினோ ஆசிட்ஸ், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல அது கரெக்டா ஒழுங்கா உட்கார்ந்துருக்கும். ஓகேங்களா? அது எப்பயுமே மாறாது. பட் நாம இந்த இன்சுலின் ஹியூமன் இன்சுலின் அனலாக வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? எதுக்கு சேஞ்ச் பண்றோம்? அதனுடைய ஃபார்மகோடைனமிக் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்றதுக்காக அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்ல கொஞ்சம் ஆட் பண்றோம், அல்லது டெலீட் பண்றோம், அல்லது ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்றோம். அதனாலதான் நம்ம இது என்ன சொல்றோம், இன்சுலின் அனலாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுல பார்க்கக்கூடியது ரேபிட் ஆக்டிங்ல 3 ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்சுலின் லிஸ்ப்ரோ, ஹியூமலாக் பிராண்ட் நேம். இதுல பி செயின் அது கரெக்டா உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. 28ல புரோலின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். 29ல லைசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். நாம என்ன பண்றோம், இந்த 29ல இருக்கிற லைசினை தூக்கி 28வது இடத்துலயும், இந்த 28வது இடத்துல இருக்கிற புரோலினை வந்து 29வது இடத்துலயும் நாம கொஞ்சம் இடத்தை வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ அதனால இதுக்கு பேரு வந்து இன்சுலின் லிஸ்ப்ரோ. இங்க பாருங்க, லைசின் புரோலின், லிஸ்ப்ரோ. ரொம்ப சிம்பிள், இடத்தை மாத்திரும், அவ்வளவுதான். லைசின் இடத்துல புரோலினும், புரோலின் இடத்துல லைசினும். 28வது இடத்துல 29, 29வது இடத்துல 28 சேஞ்ச் பண்ணிரும். நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. தட் இஸ் இன்சுலின் லிஸ்ப்ரோ. ரெண்டாவது ரேபிட் ஆக்டிங்ல பார்க்கக்கூடியது இன்சுலின் அஸ்பார்ட், நோவோலாக் பிராண்ட் நேம், இன்சுலின் அஸ்பார்ட். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இதுல பாருங்க, இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ். அதே பி செயின்ஸ்ல இங்க 28வது அமினோ ஆசிட்ஸ் புரோலின் அப்படின்னு பார்த்தோம். இந்த புரோலினுக்கு பதிலா நம்ம அஸ்பார்டிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த புரோலினை தூக்கிட்டு அஸ்பார்டிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டோம். அதனால இதுக்கு பேரு வந்து இன்சுலின் அஸ்பார்டிக் ஆசிட்ஸ், இன்சுலின் அஸ்பார்டிக் ஆசிட். ஸோ இன்சுலின் அஸ்பார்ட், நோவோலாக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ். அதுக்கு அடுத்தது ரேபிட் ஆக்டிங்ல 3வது ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இன்சுலின் குளூலிசின், அபிட்ரா பிராண்ட் நேம், அபிட்ரா இன்சுலின் குளூலிசின்ஸ். சோ இதுல இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதே பி செயின்ஸ்ல தேர்ட் பொசிஷன்ஸ்ல லைசின் இருக்கும், தேர்ட் பொசிஷன்ஸ்ல அஸ்பாரஜின் இருக்கும், 29வது பொசிஷன்ஸ்ல லைசின்ஸ் இருக்கும். பாருங்க, அந்த தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற அஸ்பாரஜினை தூக்கிட்டு லைசினும், 29வது பொசிஷன்ல இருக்கிற அந்த லைசினை தூக்கிட்டு என்னது குளுட்டமிக் ஆசிட்ஸும் நாம ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ குளுட்டமிக் ஆசிட்ஸ், க்ளூ அண்ட் தென் ஆடிங் additions of glutamic acids 29th and then lysins வந்து third positionsல ஆட் பண்றோம். so lysins, so glulysin, insulin glulysin. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இதனுடைய onset of action 5 to 15 minutes, durations of actions என்னது 3 to 4 hours, maximum 5 hours வரைக்கும் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வேலை செய்யும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஷார்ட் ஆக்டிங். இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரெகுலர் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நேட்டிவ் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் இன்சுலின், இது வந்து நார்மல் இன்சுலின். இது வந்து 2ல அவைலபிள், யூனிட் 100 per ml அவைலபிள். அதே மாதிரி 500 per ml 500 யூனிட்ல வந்து அவைலபிள். இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஐவியாவும் யூஸ் பண்ணலாம், ஐஎம்ஆவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டெரைல் அண்ட் கிளியர் ப்ரிப்பரேஷன்ஸ். pH 3ல அசிடிக் கண்டிஷன்ஸ்ல இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். ஸோ கிளைசரின் வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸா இதுல நாம ஆட் பண்றோம். யூசுவலா ஸ்டோரேஜ் வந்து 2 to 8 degree Celsius. இதுல வந்துங்க, இது வந்து ஒரு நேட்டிவ் இன்சுலின்ஸ் which is a soluble hexamarine aqueous solution. It is a soluble clear preparations and which is sensitive to heat and light. So it should be stored in 2 to 8 degree Celsius. இது வந்து ஷார்ட் ஆக்டிங்
இதனுடைய ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் half an hour to 1 hourல ஆரம்பிச்சிரும். இதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து 4 to 6 hours வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ப்ரிப்பரேஷன், தட் இஸ் ஷார்ட் ஆக்டிங். இதுக்கு இன்னொரு பேரு ரெகுலர் இன்சுலின், ஆக்ட்ராபிட், ரெகுலர் இன்சுலின். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியதுங்க இன்டர்மீடியேட் ஆக்டிங் இன்சுலின்ஸ். இன்டர்மீடியேட் ஆக்டிங் இன்சுலின்ஸ் இதனுடைய ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் within 2 to 4 hours, டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் 12 to 18 hours வரைக்கும் அது வேலை செய்யும். ஓகேங்களா? அப்போ அதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். இதுக்கு பாருங்க, இந்த இன்டர்மீடியேட் ஆக்டிங்ல என்ன இன்சுலின் இருக்கு? NPH இன்சுலின் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஐசோஃபேன் இன்சுலின் சஸ்பென்ஷன்ஸ். இட்ஸ் ஐசோஃபேன் இன்சுலின் சஸ்பென்ஷன், ஹியூமலின் N ஆர் நோவோலின் N, நோவோலின் N ஆர் ஹியூமலின் N அப்படின்னு சொல்றோம். இந்த NPH அப்படின்னா என்ன அப்படின்னா நியூட்ரல் புரோட்டமைன் ஹெக்டான். ஹெக்டான் அப்படிங்கிறது அதோட சயின்டிஸ்டுடைய நேமுங்க. அவருடைய சயின்டிஸ்டுடைய நேம் தான் என்னது? ஹெக்டான். அதான் நம்ம சுருக்கமா நியூட்ரல் புரோட்டமைன் ஹெக்டான் அப்படின்னு சொல்றோம், NPH அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஐசோஃபேன் சஸ்பென்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின். இங்க ஏன் ஐசோஃபேன் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இங்க பாருங்க, the precipitations of recombinantly synthesized human insulin with zinc in the presence of protamine to increase the durations of actions. So இதோட preparations பாருங்க, நாம நார்மலா ஒரு என்னது recombinant process மூலமா இன்சுலினை வந்து synthesize பண்றோம், and precipitations of this recombinant synthesized human insulin with zinc in the presence of protamine. ஓகேங்களா? protamine is nothing but is a polyarginine peptide, polyarginine peptide at neutral pH, at neutral pH. So இதுல வந்து நாம காமனா M3-sol preservatives வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்னுடைய சின்ன டீடைல்ஸ். இதுல இன்சுலின் அண்ட் புரோட்டமைன் எந்த ரேஷியோல இருக்கும்னா 5 இன்சுலினும் என்னது 1 பங்கு புரோட்டமைனும் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இது வந்து சஸ்டைன்ட் ரிலீஸ் ஓவர் அண்ட் எக்ஸ்டெண்டட் பீரியட். சோ அதனால இது வந்து சஸ்டைன்ட் ரிலீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ the precipitations of insulin with zinc in the presence of protamine, that is why it is produced sustained release over an extended period. அதனுடைய ரேஷியோ 5:1. இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து காமனா யூஸ் பண்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து M3-sol preservatives at neutral pH. அவ்வளவுதாங்க. அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துங்க லாங் ஆக்டிங். இதனுடைய onset of actions 0.8 to 2 hours லயே ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் 20 to 24 hours. அதுல 3 ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அதுல இன்சுலின் கிளார்ஜினும் இன்சுலின் டெட்டிமரும் வந்து 20 to 24 hours வரைக்கும் வேலை செய்யும். பட் இதுல பாருங்க, மூணாவது ப்ரிப்பரேஷன்ஸ் இன்சுலின் டெக்லூடெக் இது வந்து அப் டு 42 hours அல்லது 42 ஹவர்ஸ்க்கு மேலையும் இதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குங்க. இதுக்கு பேரு இன்சுலின் டெக்லூடெக். சோ லாங் ஆக்டிங்ல 3 இருக்கு, இன்சுலின் கிளார்ஜின்ஸ், இன்சுலின் டெட்டிமர், மூணாவது இன்சுலின் டெக்லூடெக். இந்த கிளார்ஜினும் டெட்டிமரும் அப் டு 24 ஹவர்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். இன்சுலின் டெக்லூடெக் வந்து அப் டு 42 and more than 42 to 50 ஹவர்ஸ் வரைக்கும் வேலை செய்யும். சோ இந்த இன்சுலின் கிளார்ஜினை வந்து நாம லாக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 100 யூனிட் and 300 யூனிட்ல வந்து அவைலபிள். சோ இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்குது. இதுல என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, இதுல ஏ செயின் இருக்கு பாருங்க, ஏ செயின்ல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்றோம். ஏ செயின்ல மொத்தம் 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த 21வது அமினோ ஆசிட்ஸ் என்னன்னா அஸ்பாரஜின். அந்த அஸ்பாரஜினை தூக்கிட்டு நம்ம இங்க என்ன ஆட் பண்றோம்? கிளைசின் ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ கிளைசின் ஆட் பண்றோம். அதனால இதுக்கு பேர் வந்து இன்சுலின் கிளார்ஜின். சோ அந்த கிளைசின் GL அஸ்பாரஜின் அர்ஜின். ஓகேங்களா? கிளார்ஜின். சோ இன்சுலின் கிளார்ஜின். ரொம்ப சின்ன சேஞ்சஸ். 21வது அஸ்பாரஜின் தூக்கிட்டு அந்த இடத்துல கிளைசினை ஆட் பண்றோம். ரொம்ப சிம்பிள். இதுதாங்க இன்சுலின் கிளார்ஜின். அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இன்சுலின் டெட்டிமர், லெவிமிர். இன்சுலின் டெட்டிமர் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இங்க என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, இங்க வந்து பி செயின் எடுத்துக்கிட்டோம். இங்க பி செயின்ல வந்து
29th பொசிஷன்ஸ்ல லைசின் இருக்கு அண்ட் தென் 30 பொசிஷன்ஸ்ல ஒரு என்னது ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 30 பொசிஷன்ல இருக்கிற அமினோ ஆசிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு அந்த 29th அமினோ ஆசிட்ஸ்ல லைசின்ஸ்க்கு மேல இங்க நம்ம என்ன ஆட் பண்றோம்? இந்த கார்பன் 14 அதாவது மிரிஸ்டிக் ஆசிட்ஸ் வந்து ஆட் பண்றோம். என் மிரிஸ்டாயில் ஆட் பண்றோம். ஓகேங்களா? அதனால இதுக்கு பேர் வந்து இன்சுலின் டெட்ரிமர். மிரிஸ்டிக் ஆசிட்ஸ் வந்து கார்பன் 14 ஃபேட்டி ஆசிட்ஸ், மிரிஸ்டிக் ஆசிட்ஸ் ஆட் பண்றோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 30வது தூக்கிட்டு 29வது இடத்துல இந்த மிரிஸ்டிக் ஆசிட் ஆட் பண்றோம். ஸோ இது வந்து இன்சுலின் டெட்ரிமர். அடுத்தது இன்சுலின் டெக்ளூடேக். இது வந்து என்னது ட்ரெசிபா. இதுல வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதே பி செயின் 30வது அமினோ ஆசிட்ஸை தூக்கிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம். 30வது அமினோ ஆசிட் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இங்க என்ன ஆட் பண்றோம்? குளுட்டாமிக் ஆசிட்ஸ் அண்ட் என்னது 14 கார்பன் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது பால்மிட்டிக் ஆசிட்ஸ் ரெண்டு காம்பினேஷன்ல இங்க ஆட் பண்றோம். பி செயின்ஸ்ல 30வது அமினோ ஆசிட்ஸை தூக்கிட்டு குளுட்டாமிக் ஆசிட்ஸ் அண்ட் பால்மிட்டிக் ஆசிட் அந்த காம்பினேஷன்ல இங்க ஆட் பண்றோம். அதனால இதுக்கு பேர் வந்து டெக்ளூடேக். இதனுடைய இருக்கிறதுலே வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்து லாங் டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்துங்க மார்க்கெட்ல இருக்கிற இன்சுலின்ஸுடைய ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம கிளாசிபிகேஷன்ஸ் வந்து அந்த ஃபார்மகோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி தந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த இன்சுலின் எல்லாமே வந்து காம்பினேஷன்ஸ்க்கு அவைலபிள். எப்படி அப்படின்னா இந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னொரு ப்ரிப்பரேஷன்ஸ் கூட காம்பினேஷன்ஸ் 30:70 ரேஷியோ, 50:50 ரேஷியோ, 75:25 ரேஷியோ, ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங் வித் லாங் ஆக்டிங், அந்த மாதிரி அந்த டியூரேஷன்ஸ் டிஃபரெண்ட் டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோல காம்பினேஷன்ஸ்ல கொடுப்போம். ஓகேங்களா? அதை நான் இங்க எழுதல, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆல்ரெடி ஆஸ் எ ஃபார்மசிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 50:50, 70:30, 75:25. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ காமனா இன்சுலின் பத்தின ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். கமர்ஷியலா இந்த இன்சுலின் வந்து which is extracted from pork, ox and pig and oxல இருந்து நாம கமர்ஷியலா அதனுடைய pancreasல இருந்து நாம என்ன பண்றோம்? இன்சுலினை வந்து கமர்ஷியலா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அதே மாதிரி ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமா நாம இன்சுலினை வந்து சிந்தசிஸ் பண்றோம். ஓகேங்களா? This insulin is commonly it's a white powder. Insulin is a white powder slightly soluble in water and dissolved in dilute solutions of mineral acids. And this insulin is inactivated by proteolytic enzyme. ஏன்னா அதுல என்ன that is made up of protein. All enzyme made up of proteins, but not all proteins are enzymes. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது ப்ரோட்டீன்ஸ். அப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து ஈஸியா புரோட்டோலைட்டிக் என்சைம்னால என்ன ஆயிடும்? ஈஸியா கிளீவ் ஆகலாம், இன்ஆக்டிவேட் ஆகலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ். ஆஸ் பர் ஷெட்யூல் C and C1 இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து என்னது 2 to 8 degree Celsiusல தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். which is available in multi-dose container. இன்சுலின் வயால் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. Commonly, this insulin preparation is more stable in suspensions of zinc insulins. Zinc insulin suspensionல வந்து அதனுடைய stability வந்து அதிகமா இருக்கும். Nowadays, mostly all pharmaceutical insulins are either in solutions of zinc insulins, or a suspensions of insoluble form of ஜிங்க் இன்சுலின்ஸ். ஜிங்க் கூட தான் நமக்கு வந்து சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல இருக்கு. அதனாலதான் அது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு. காமனா நவடேஸ்ல வந்து பார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த புரோட்டமைன் ஜிங்க் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மோர் ஸ்டேபிள் இருக்கிறதுலயே புரோட்டமைன் ஜிங்க் இன்சுலின்ஸ். The protamine zinc insulin NPH ன்னு சொல்லுவோம்ல, the protamine zinc insulin is a more stable and longer actions. It's nothing but protamine is a precipitated of insulin in the presence of zinc ion and protamine.
Protamine, zinc, insulin என்னது? Precipitations of insulin in the presence of zinc ion and protamine. அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹைப்போகிளைசெமிக் ஏஜென்ட்ஸ்ல இன்சுலின் என்னென்ன மார்க்கெட்ல என்னென்ன இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஓரல் ஹைப்போகிளைசெமிக் ஏஜென்ட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.